ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சமைப்போம் வாங்க. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் பாம்பே அல்வா எல்லாரும் கேள்விப்பட்டு இருப்பீங்க. அது ஈஸியாக சட்டுன்னு செய்யலாம், பிகினர்ஸ் கூட செய்யலாம். அதில் எந்த விதமான பாகுபதம்லாம் பார்க்கணுன்ற அவசியம் கிடையாது. சிம்பிளான இன்க்ரீடியன்ட்ஸ் தான், சட்டுன்னு செய்யக்கூடிய ஸ்வீட் ரெசிபி. திடீர்னு யாருனாவது விருந்தாளி வந்தாக்கா டக்குன்னு நம்ம இருக்கிற பொருளை வச்சு செய்யலாம். 3 பொருள் தான் இதுக்கு தேவைப்படும். ஆனால் இந்த அல்வாவினுடைய சுவை அல்டிமேட்டாக இருக்கும். அந்த மாதிரி ஈஸியாக நம்ம வீட்டிலே செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ கார்ன்ஃப்ளவர் நான் அளந்து போட போகிறேன். நீங்கள் எதில் அளக்குறீங்களோ அதிலே தான் எல்லா இன்க்ரீடியன்ஸையும் நீங்கள் அளந்துக்கணும். இப்போ 200 கிராம் பிடிக்கிற இந்த மாகாணியில் 1 கார்ன்ஃப்ளவர் எடுத்துக்கலாம். இதில் 2 தண்ணி நீங்கள் இதில் ஊற்றிக்கின்னு கலக்கணும். ஒரு தண்ணி ஊற்றிருக்கிறேன், இன்னொரு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ 2 டம்ளர் தண்ணி இதில் 2 ஊற்றிருக்கிறேன். தண்ணி கட்டி இல்லாமல் கலந்துக்கங்க. இதில் ஒரே ஒரு பிஞ்சு உப்பு போட்டுக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு இனிப்பு பேலன்ஸ்டாக இருக்கும். நல்லா கட்டி இல்லாமல், ஏன்னா கார்ன்ஃப்ளவர் அடியில் போய் அப்படியே திக்காக உங்களுக்கு அடங்கிடும். நல்லா நான் கலந்து விட்டுட்டேன் லம்ஸ் இல்லாமல். இப்போ நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி என்ன செய்யறதுன்னு பார்க்கலாம். இது அப்படியே ஒரு பக்கமாக வச்சுடுவோம். இதில் தானே நம்ம மாவு அளந்து போட்டோம். அதில் ஒரு மாவு போட்டோம், அதுக்கு 2 சர்க்கரை நம்ம போடணும். 1 போட்டுட்டேன், இன்னொன்று போடலாம். இன்னொன்றும் போட்டுக்கிறேன். 2 கப்பு சர்க்கரைக்கு 2 கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம். அளந்து ஊற்றுறேன் பாருங்கள். மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கிறேன். இந்த அளவுக்கு கொதி வந்ததுன்னா போதும். இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கிற மாவை ஊற்றிக்கலாம். கொஞ்சம் மாவு ஊற்றுங்க, மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்க, அதுதான் முக்கியம். கைவிடாமல் கலந்து விட்டுக்கினே இருங்க. ஏன்னா கார்ன்ஃப்ளவர் அடியில் தங்கிடுச்சுன்னா தீஞ்சி போயிடும். நம்ம கலக்க கலக்க ஒரு மாதிரி ஷைனிங்காக கெட்டிப்படும் பாருங்களேன். மாவு கொஞ்சம் கட்டிப்படட்டும், பார்க்கலாம். ஒரு 10 நிமிஷம் ஆகும். இதிலே ஒரு 2 சிட்டிகை அளவுக்கு ஏலக்காய் பவுடர் போட்டுங்க. கொஞ்சம் வாசனையாக இருக்கும். ஏலக்காய் பவுடர் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவையான போட்டுங்க, இல்லைக்கா நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கட்டி படுற வரைக்கும் நீங்கள் என்ன செய்யுங்க, இந்த மாதிரி விஸ்கு வச்சு நீங்கள் கலந்துங்க. ஆரஞ்சு கலர் இருக்குது இல்லையா, ஃபுட் கலரு, அதை ஆட் பண்ணுறேன். கொஞ்சமாக ஆட் பண்ணுறேன். எவ்வளோன்னு பார்த்துக்கின்னு ஒரு 1/4 டீஸ்பூன் கிட்டத்தட்ட நான் தண்ணியில் கலந்து வச்சுருக்கிறேன். பார்ப்போம் கலரு எப்படி இருக்குன்னு. சூப்பராக இருக்குது பாருங்களேன், அப்படியே கலரு. இந்த பாம்பே அல்வாக்குன்னு ஒரு குணம் இருக்குது, அப்படியே ஷைனிங்காக இருக்கும். உங்களுக்கு எப்படி செஞ்சாலும் இதனுடைய பதம் நம்மளுக்கு தப்பவே தப்பாது. பிகினர்ஸ் கூட செய்யலாம் ஈஸியாக. மீதி இருக்கிற ஃபுட் கலரையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். சட்டுன்னு ஒரு கெஸ்ட்டு வந்தாலும் செஞ்சு கொடுக்கலாம். குழந்தைங்க வீட்டில் இருக்கிறப்போ கேட்டாங்கன்னா அல்வா நம்ம கடையில் வாங்கி கொடுக்காம டக்குன்னு நம்ம வீட்டில் இருக்கிறத வச்சு செய்யலாம். அவ்வளோ ஈஸி இந்த அல்வா செய்கிறது. இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூனு கிட்டத்தட்ட நெய் போட்டுங்க. போட்டுட்டு இப்போ கலந்து விடுவோம். கண்டிப்பாக அடுப்பு நீங்கள் சிம் டு மீடியம் வைக்கணும். மாற்றி மாற்றி வச்சுக்கலாம் நீங்கள். இப்போ நம்ம கரண்டியில் கலந்துக்கும். அப்போ தான் நம்ம சைடெல்லாம் நல்லா வழித்து விட்டு கலக்கலாம். பாருங்களேன், அழகாக ஒட்டாமல் வருது பாருங்களேன். அந்த நெய் உறிஞ்சிடுச்சு. மொத்தம் ஒரு 4-5 டேபிள் ஸ்பூன் கிட்டத்தட்ட உங்களுக்கு நெய் பிடிக்கும். இது நல்லா கலந்துடும். இப்போ 3வது டேபிள் ஸ்பூனு நெய் ஊற்றுறேன். நல்லா கலந்து. இப்போ 4வது டேபிள் ஸ்பூனு நெய் ஊற்றுறேன். இது போதும். இப்போ கலந்து விட்டுக்கின்னு இருக்கலாம். நான் முந்திரியும் பாதாமும் ஒரு கைப்பிடிக்கு மேலேயே இருக்குன்னு வைங்களேன், அதை க்ரஷ் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை இதில் போட்டுக்கலாம். பாருங்கள், நெய்யெல்லாம் எப்படி வெளியில் விடுதுன்னு பாருங்களேன். நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், அதை இப்படி தூக்கி போட்டோம்னா அப்படியே மடியுது பாருங்களேன். அதை இப்படி தூக்கி போட்டால் அப்படியே மடியுது. அதே மாதிரி கடாயிலையும் ஒட்டலை. அப்படியும் உங்களுக்கு பதம் தெரியலன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுவும் கையையே நீங்கள் இப்படி தொட்டு பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு பார்த்தீங்களா அப்படியே ஒட்டலை பாருங்கள். இதுதான் பதம். இப்போ நம்ம நிறுத்திட்டு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பிளேட்டில் நான் க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். நெய்யும் இந்த மாதிரி பாதாமும் முந்திரியும் போட்டு வச்சுருக்கிறேன். இதில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம்.
பிளேட்டில் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதை வந்து வீடியோ எடுக்காமல் விட்டுட்டேன், சாரி ஃப்ரெண்ட்ஸ். இது அப்படியே ஒரு 2 மணி நேரம் நம்ம விட்டுடுவோம். 2 மணி நேரம் கழித்து பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நல்லா ஆறிடுது. எங்கள் வீட்டில் வந்து 6:30 வரைக்கும் கூட விடலை. இது வரைக்கும் அப்படியே கட் பண்ணி எடுத்து சாப்பிட்டுட்டாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இப்போ வந்து நம்ம கட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த கார்னரை நீங்கள் இப்படி கட் பண்ணிவிடுங்க. அப்போ தான் மீதியெல்லாம் உங்களுக்கு நல்லா ஸ்கொயராக வரும். கத்தியில் நெய் தடவிக்கின்னு நான் வீடியோவில் காட்டின மாதிரியே உங்களுக்கு தேவையான ஷேப்லேயும் சைஸ்லேயும் நீங்கள் வந்து இந்த மாதிரியே கட் பண்ணிக்கலாம். ஒரு 200 கிராமு கார்ன்ஃப்ளவரு, 400 கிராமு சர்க்கரை, அதுக்கு கிட்டத்தட்ட உங்களுக்கு 1 கிலோவுக்கு கிட்ட உங்களுக்கு இந்த அல்வா வரும். இப்போ இப்படி இருக்குது பாருங்கள். இந்த பார்த்தீங்களா, நல்லா கிட்டத்தட்ட 5 டேபிள் ஸ்பூன் கிட்டத்தட்ட உங்களுக்கு நெய் பிடிச்சிது. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.